நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் எவ்வித காத்திரமான விவாதங்களும் சட்டம் இயற்றுதல் தொடர்பான முடிவுகளுமின்றி அதன் இறுதி வாரத்தை எட்டியுள்ளது. இந்த முடக்கத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இதன் மையப்புள்ளியாக சர்ச்சைக்குரிய FCRA சட்ட திருத்தங்களும் அரசின் தொகுதி மறுவரையறை திட்டங்கள் குறித்த வெளிப்படை தன்மையின்மையுமே அமைந்திருந்தன. மொத்தத்தில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் விவாதிப்பதற்கும் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்குமான ஒரு மன்றமாக நாடாளுமன்றத்தை கருதாமல் அதனை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தடையாகவே அரசு கருதுவதைப் போல தோன்றும் மனநிலை வெளிப்படுகிறது. இந்த அணுகுமுறை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வளிப்பதில்லை. மாறாக சிலருக்கு வெற்றியையும் சிலருக்கு தோல்வியையுமே அளிக்கக்கூடும். ஆனால் நல்ல நோக்கத்துடனான உரையாடல்களும் ஒருமித்த கருத்தும் இல்லாத நிலையில் ஒரு கணத்தில் அரசுகளுக்கோ அல்லது எதிர்க்கட்சிகளுக்கோ வெற்றியாக தோன்றுவது இறுதியில் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் தேசத்திற்கும் பெரும் இழப்பாக முடியக்கூடும். நாடாளுமன்ற பெரும்பான்மை என்பது ஒரு தொழில்நுட்ப ரீதியான தேவை மட்டும்தான். ஆனால் ஜனநாயகம் என்பது அதோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. எந்த ஒரு பிரச்சனையிலும் வெவ்வேறு கருத்துடைய எல்லோரிடமும் முரண்பாடுகளை குறைத்து ஒருமித்த கருத்தை விரிவுபடுத்துவதற்கே எப்போதும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் அரசிற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே மட்டுமின்றி இந்த இரு தரப்பிற்குள்ளேயுமே பலவிதமான கருத்துகள் இருப்பது இயல்பானதுதான். துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் அதனை சரி செய்வதற்கும் முன்னுரிமை அளிப்பதை விட ஏதேனும் ஒரு நடவடிக்கைக்கு ஆதரவாக எண்ணிக்கையை திரட்டுவதற்கே அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. வரவிருக்கும் தொகுதி மறுவரையறையின் தாக்கம் மிகவும் பாரதூரமானதாக இருக்கும். எனவே அதற்கு முன்னதாக முடிந்தவரை பரந்த அளவிலான ஒருமித்த கருத்து உருவாக்கப்பட வேண்டும். நாட்டின் பிரதிநிதித்துவ முறை ஒரு பெரிய மாற்றத்தின் விளிம்பில் உள்ளது. ஆனால் அதன் காலக்கெடுவையும் விதிகளையும் மாற்ற ஆவலாக இருக்கும் அரசு அதை பற்றி பெரும் இரகசியத்துடன் செயல்படவும் விரும்புகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் முறையான முன் விவாதங்களோ நாடாளுமன்ற விவாதங்களோ இன்றி சட்டங்களை நிறைவேற்றுவது வழக்கமாகிவிட்டது. தொகுதி மறுவரையறை என்பது பெரும் தவறான புரிதல்களும் தீவிரமான கவலைகளும் நிறைந்த ஒரு விஷயம். அரசியல்வாதிகளில் பெரும் பகுதியினர் கூட இதன் எல்லைகளையும் விளைவுகளையும் பற்றி அறியாமல் இருக்கலாம். ஏதேனும் ஒரு வழியில் தேவையான வாக்குகளை திரட்டி தொகுதி மறுவரையறை சட்டங்களையும் மக்களவையின் அளவை மாற்றும் சட்டங்களையும் நிறைவேற்ற முயல்வதை விட அரசு தனது திட்டங்களை வெளியிட்டு அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்களை பெற வேண்டும். எதிர்க்கட்சிகள் கோருவதைப் போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது ஒட்டுமொத்த அரசியலமைப்பிலும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் நடக்க வேண்டிய விவாதங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். ஏதாவது தந்திரங்களின் மூலம் சட்ட ரீதியாக சரியாக இருப்பதை போன்ற நடவடிக்கை எதையும் பொதுமக்களும் தந்திரமான ஒன்றாகவே கருதுவார்கள். 1976ஆம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் 2001ஆம் ஆண்டில் பாஜக ஆட்சி காலத்திலும் தொகுதி மறுவரையறை தொடர்பான முடிவுகள் ஏகமனதாக எடுக்கப்பட்டன என்பதை நினைவு கூற வேண்டும். நாட்டின் ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்திற்காக தொகுதி மறுவரையறை குறித்து மீண்டும் ஒருமுறை ஒருமித்த கருத்தை உருவாக்க அரசும் பாஜகவும் முன்முயற்சி எடுக்க வேண்டும்.